ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஷிஃபானா. வெல்கம் பேக் டு ஜென் வித் ஷிஃபானா. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் கிளினிக்கல் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன். டிபிரோ புக்லேருந்து எடுத்திருக்கேன். இது ஒரு பெரிய ஷாக்கான டாபிக். ஏன்னா பிபிக்கு எதுவும் சிம்டம்ஸ் இருக்காது, பட் அந்தந்த ஆர்கன் எல்லாமே சைலண்ட்டாக டேமேஜ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த ஒரு ஃபியூ மினிட்ஸில் 3 வேலையை நான் சொல்லித்தரப்போகிறேன். ஃபர்ஸ்ட் 90% ஆஃப் த பேருக்கு பிபி இருக்குன்னே தெரியாது. பேலன்ஸ் 10% ஆஃப் த பேருக்கு என்னென்ன வார்னிங் சைன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, பிபி 180/120 கிராஸ் பண்ணால் என்ன எமர்ஜென்சி அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வரைக்கும் இதை பாருங்கள். வைவால் 100% கேட்குற கொஷின்ஸ் இது. ஸோ ஃபர்ஸ்ட், மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு 90% சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா, ஹைப்பர் டென்ஷனே ஒரு சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 100 பீப்புள்ஸ்க்கு பிபி இருந்ததுன்னா அதில் 90 பீப்புள்ஸ்க்கு தலைவலி கூட வராது. அவங்க நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா தூங்குவாங்க, ஜிம்முக்கு கூட போவாங்க. பட் அந்த இரத்த அழுத்தம் மட்டும் சைலண்ட்டாக வெயின்ஸ், ஆர்ட்ரி, பிரெயின் எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க? ரூட்டீன் செக்கப்பில் போகும்போது பிபி 160/100 இருக்கும். ஸோ டாக்டர் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேஷண்ட்ஸ் ஷாக் ஆகிடுவாங்க. அதனால தான் டாக்டர்ஸ் எல்லாமே ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, 40 ஏஜ் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் 6 months ஒன்ஸ் நம்ம பிபி செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இங்கே பாயிண்ட் என்னென்னா, நோ சிம்டம்ஸ் அப்படின்னா நோ ப்ராப்ளம்னு நினச்சிக்கிட வேணாம். பிபி இஸ் அ சைலண்ட் கில்லர். சரி, பேலன்ஸ் 10 பேருக்கு மட்டும் சிம்டம்ஸ் வருதுன்னு சொல்கிறோமே, அதெல்லாம் யாருக்கு? பிபி ரொம்ப ஹையாக போச்சு, இல்லை டார்கெட் ஆர்கன் டேமேஜ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவங்களுக்குலாம் தான் இந்த 5 சிம்டம்ஸ் வரும். அது என்னென்ன 5 சிம்டம்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹெட்டேக். இதுதான் ரொம்ப காமன். பட் எல்லாருக்கும் பிபிக்கு தலைவலி தான் வரும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா, பிபி 200/120 இருந்தால் அவங்களுக்கு தான் ஆக்சிபிட்டல் ஏரியாவில், அதாவது தலையோட பின்பகுதியில் வலி வரும். மார்னிங் எழுத உடனே அந்த வலி இருக்கும். நெக்ஸ்ட் பிளட் விஷன். கண்ணு மங்கலாக தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய ரெட்டினால் இருக்க பிளட் வெசல்ஸ் எல்லாமே பிபினால் டேமேஜ் ஆகிடும். ஸோ இதை நம்ம ரெட்டினோபதின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நோஸ் ப்ளீட், அது எபிஸ்டாக்சிஸ்னு சொல்லுவோம். பிபி ஹையாகும்போது மூக்குக்குள்ளே இருந்த தென் வெசல்ஸ் எல்லாமே உடஞ்சி ரத்தமாக வரும். அப்புறம் செஸ்ட் பெயின், அப்புறம் ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத். இதுதான் ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா பிபி ஹையாகும்போது ஹார்ட்டில் இருக்க பிளட் பம்ப் பண்ண கஷ்டமாகிடும். ஸோ ஹார்ட் மசில் எல்லாமே தடிச்சிடும். அப்போது அதுதான் எல்விஹெச், அதாவது லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபி அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் மூச்சு வாங்கும், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்புறம் டிசீனஸ், தலை சுற்றுது, சாகிற மாதிரி இருக்குது அப்படிலாம் சில பேஷண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, பிரெயினுக்கு போகக்கூடிய பிளட் ஃப்ளோ கரெக்டாக போகாது. ஸோ அதனால இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிம்டம்ஸ் வந்தால் அது வார்னிங் சிக்னல். பிபி கண்டிப்பாக நம்ம போய் செக் பண்ணணும். ஓகே, நம்ம பேசுனதில் நெக்ஸ்ட் என்ன சொன்னேன்? ஹைப்பர்டென்சிவ் எமர்ஜென்சி. இப்போ தான் முக்கியமான மேட்ரே வருது. என்ன அப்படின்னா, இப்போது பிபி 180/120க்கு மேலே போச்சுன்னா அதுதான் எமர்ஜென்சி. ஸோ பிபி 180/120ன்னு சொன்னாலே அது ஒரு கட் ஆஃப். அதை க்ராஸ் பண்ண உடனே பிபி அந்த 3 ஆர்கனையும் டைரெக்டாக அட்டாக் பண்ணும். என்னென்ன ஆர்கன்? ஃபர்ஸ்ட் பிரெயினுக்கு ஸ்ட்ரோக் வந்துடும். வெசல் உடஞ்சி ஹெமோரேஜ் ஆகிடும், இல்லைனா பிளட் கிளாட் ஆகி ஸ்ட்ரோக் வரும். ஸோ ஒரு சைடு முக்கியமாக போகும். நெக்ஸ்ட் ஹார்ட்னா எம்ஐ வரும். எம்ஐனா ஹார்ட் அட்டாக், செஸ்ட் பெயின் ப்ளஸ் இசிஜி சேஞ்சஸ் வரும். தேர்ட் ஆர்கன் தான் நம்மளோட கிட்னி. அக்யூட் கிட்னி இன்ஜுரி, கிட்னி ஃபில்டர் டேமேஜ் ஆகிடும். அப்புறம் யூரின் வராது, லெக்கில் நீர் கோர்த்துக்கும். ஸோ இவ்வளோ பெரிய டேஞ்சரஸான ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ பிபி 180/120 அபோவ் போச்சு அப்படின்னா, இந்த சிம்டம்ஸ் ஏதாவது இருந்தால் அது ஹைப்பர்டென்சிவ் எமர்ஜென்சி. கண்டிப்பாக உடனே அட்மிட் பண்ணி ஐவி ட்ரக்ஸ் போட்டே ஆகணும். நெக்ஸ்ட் தான் நம்மளோட டார்கெட் ஆர்கன் டேமேஜ், அப்புறம் அதோட ரெட் ஃப்ளாக். ஸோ டார்கெட் ஆர்கன் டேமேஜ், பிபி நிறைய நாள் ஹையாக இருந்து இந்த 4 ஆர்கன் மட்டும் டார்கெட் பண்ணோம். என்னென்னா பிரெயின், ஹார்ட், கிட்னி, ஐஸ். நம்ம பார்த்த மாதிரி பிரெயினுக்கு ஹெமோரேஜ், ஸ்ட்ரோக், ஹார்ட்டுக்கு எல்விஹெச், கிட்னிக்கு நெஃப்ரோபதி, டயாலிசிஸ் வரைக்கும் போகும். ஐக்கு ரெட்டினோபதி, பார்வை கண்டிப்பாக குறைஞ்சிடும். ஸோ இங்கே என்னென்ன ரெட் ஃப்ளாக்ஸ் இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிபி 180/120 அபோவ் போச்சுன்னா சிம்டம்ஸ் பார்க்கணும். அப்புறம் பேப்பல் எடிமா,
கண்ணில் நர்வ்ஸ் ஸ்வெல் ஆகியிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆல்டர்ட் மென்டல் ஸ்டேட்டஸ், அதாவது பேஷண்ட் வந்து பேச்சே மாறி மாறி பேசுவாங்க. நெக்ஸ்ட் செஸ்ட் பெயின், அப்புறம் இசிஜி சேஞ்சஸ், அப்புறம் அக்யூட் கிட்னி இன்ஜுரி, கார்டியோபதி ப்ளஸ் ப்ரீத் கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹெமரேஜ். இந்த 7ல் ஏதாவது ஒரு சைன் இருந்தாலும் அட்மிட் பண்ணி ஐவி ட்ரக்ஸ் கண்டிப்பாக கொடுத்தாலும் ஓரல் டேப்லெட்ஸ் கொடுக்கக்கூடாது. இது வந்து ஜேஎன்சி 8 படி உள்ள கைட்லைன்ஸ். ஸோ டக்குன்னு நம்ம ஒரு சம்மரி பார்த்துடலாம். 90% சைலண்ட், 10% தான் சிம்டமேட்டிக். ஸோ 180/120 கிராஸ் பண்ணால் அது எமர்ஜென்சி. 4 ஆர்கன் டேமேஜ் ஆகும். அப்புறம் ரெட் ஃப்ளாக் வந்தால் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் போகணும். ஃபைனலி பிபி ஒரு சைலண்ட் கில்லர், அதனால் செக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி டூடல் ப்ளஸ் எக்ஸாம் பாயிண்ட்ஸ் ஆஃப் நோட்ஸ் வேணும் அப்படின்னா ஜென் வித் ஷிஃபானாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பை காய்ஸ். டக்குன்னு போய் பிபி செக் பண்ணிக்கோங்க. டேக் கேர்.